வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய பலன்களை நம்ம கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியிலேயே அதாவது உங்களுடைய கடக ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல கேது பகவான், 8ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன். இதுதான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த தன்மைகள். இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா ராசியிலேயே இந்த கடகராசி அன்பர்களுக்கு விரய ஸ்தானாதிபதி, அடுத்து முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த புதன் பகவான் இருக்கிறார் இந்த ஜூலை மாதத்தில். அந்த விரய ஸ்தானாதிபதி கடகராசியிலேயே இருக்கிறதுனால இப்போது உங்களுடைய எண்ணங்கள் எந்த மாதிரியாக இருக்கும், தேவையில்லாத செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. கடகராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த ராசி என்பர்கள் நிறைய ஒரு அதிகமாக ஒரு பாசமோ ஒரு நேசமோ வைக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் எப்படி எந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்குமே இருட்டு வேலையில், அதாவது இருண்ட காலத்தில் எப்படி ஒரு ஒளியை தருதோ அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒன்றுமே முடியாதவர்களுக்கு தான் நீங்கள் ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அவங்களுக்கு போய் அடிக்கடி உதவி செய்வீங்க. உங்களுக்கே நீங்களே கடனில் நிறைய பிரச்சனைகளை இருந்தால் கூட அந்த கடன் வாங்கியாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களை ரொம்ப சந்தோஷத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறந்த தொழில்னு பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் உத்தியோகம் தான். மார்க்கெட்டிங்னாலே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெருசாக பேசி அதை விற்பனை செய்யக்கூடிய நபர்கள்னால் இந்த கடகராசி நபர்கள் தான். ஒரு சின்ன சோப்பில் இருந்து பெரிய பெரிய மெஷின் வரைக்கும் அந்த எப்படி விற்கணும், அந்த பொருளை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த கடகராசி அன்பர்கள்ட்ட மாத்திரம்தான் இருக்கும். அது மார்க்கெட்டிங் தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்களே ஓனாக தொழில் பண்ணுறீங்கன்னாலும் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு ரொம்ப அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க. நான் இப்படி தொழில் செய்கிறேன், இந்த மாதிரியாக செய்கிறேன், இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கிறேன், இப்படி கடன் வாங்கி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய தொழிலை நல்லா விவரித்து சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் தொழில் தான் ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு தொழிலாக இருக்கும். அந்த தொழிலையே நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த புதன் ராசி அதிபதி, அதாவது விரயஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணமாகப்பட்டது தேவையில்லாத, அதாவது தேவையில்லாதுன்னு சொல்ல முடியாது, இப்போ ஏதாவது அந்த தொழில் சம்பந்தமான ஒரு செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன மெஷினரி வாங்கி போடுறது, அடுத்து அந்த தொழிலில் ஒரு சின்ன இடமாற்றத்தை செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மாற்றத்தை செய்ய நினைக்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நண்பர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சில எண்ணங்கள்லாம் தோணும். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையே சரியில்லை, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் சரியில்லை தான், ஆனாலும் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்து அந்த ஒரு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த மாதத்தில் அந்த மாதிரியான ஒரு விரய செலவுகள்லாம் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த கூட்டாளியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உறவுகள்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கும். 2 பேருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. ஏன்னா சனி வக்ர நிலையில் இருக்கிறாரு, அஷ்டமாதிபதி வக்ர நிலையில் இருக்கும்போது அந்த கூட்டாளி மூலமாக செய்யக்கூடிய அந்த ஒரு தொழிலாகப்பட்டது சின்ன ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த புதனும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அந்த கூட்டாளின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த புதன் பகவான், அவரும் அந்த ராசியிலேயே விரயஸ்தானாதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது.
அதை கொஞ்சம் ஒரு பேசி சமாளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் வராது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்கள், நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், நான் இப்போ வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அஷ்டம சனி இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தெல்லாம் கொண்டு போகும். நான் தான் சொன்னேன் இல்லையா, புதன் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பணத்தை எங்கே விரயமாக்குவது அப்படின்னு நீங்கள் எப்போதுமே நினச்சிட்டு இருப்பீங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் சில விரய செலவுகள் ஏற்படுவதற்கு சாதகமாக இருக்குது. வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷம் இப்போ சேர்த்து வச்சிருக்கிற பணமாகப்பட்டது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் செய்யலான்னு முதலீடு போடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முதலீடாகப்பட்டது சின்ன விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய பிராப்தமே இல்லைன்னு இல்லை. இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் தாராளமாக தொழில் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்குது. இன்னும் ஒரு மாதம் ஒரு பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா அடுத்து உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கடன் சுமை அளவு கொஞ்சம் ஏறக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஏன்னா அந்த தொழிலுக்காக சில கடன்கள் வாங்கக்கூடிய நேரம். நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி யார்கிட்டையாவது கேட்டிருப்பீங்க கொஞ்சம் கடன் வேணும்னு தொழிலுக்காக, அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அந்த 3ஆம் இடத்திற்கு உண்டானவரும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் சம்பந்தமான சில சாத்தியக்கூறுகள் இருக்குது. பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கூட இப்போ அந்த நேரத்தில் இந்த ஜூலை மாதத்தில் அது அப்ரூவல் ஆகிறதுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கடன் மூலமாக கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. கடன்கள் கொஞ்சம் ஏறுமுகமாக தான் இருக்கும் இந்த மாதத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண உறவுகள் மூலமாக சின்ன ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு திருமணமாகி 2 வருஷம்தான் ஆகுது, குழந்தைகள் இல்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் பிரிவினை வருவதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகளாக தான் இருக்குது. ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த குழந்தை பிரச்சனை மூலமாக நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க கடகராசி அன்பர்கள். ஏற்கனவே குழந்தை இல்லாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிற இந்த கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் அந்த குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதற்குண்டான பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா அதற்கு உண்டான ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நேரம். அந்த பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதம் அந்த பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இப்போ எங்களுக்கு அது எப்படி இருக்குன்னே தெரியல, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையானே தெரியல, ஆனாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, இது சம்பந்தமாக எனக்கு குழந்தை பிறக்குமா இந்த மாதத்தில் அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ அந்த குழந்தை பாக்கியம் காலகட்டம் வருது, உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கா அப்படின்ற ஒரு அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்பதற்கு உண்டான ஒரு சாத்தியமான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அதாவது முதியோர்களாக இருந்தீங்கன்னா வயதானவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சில உடல் உபாதைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரம் இருக்குது. இந்த உடல் உபாதைகள் மூலமாக சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு அந்த 12ஆம் இடத்துல அந்த சுக்கிரனும் இருக்கிறதுனால 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனும் உங்களுக்கு அந்த 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில அந்த உடம்பு ரீதியான ஒரு சுகவீனங்கள் ஏற்படுவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். மருத்துவ செலவு செஞ்சிட்டிங்கன்னா அந்த விரய செலவு அதில் ஒரு பரிகாரமாக உங்களுக்கு தீர்ந்து போயிடும். அதனால நீங்கள் அதில் ஒரு பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். எது ஒரு மருத்துவ செலவு வந்தாலும் அதை உடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்புகள் எதுவுமே வராது. இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும். கடந்த ஒரு மார்ச் மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாத காலமாக
அந்த தொழில்லையோ சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ சரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு சில இடர்பாடுகள்லாம் வந்திருக்கும், சட்ட சிக்கல்கள்லாம் வந்திருக்கும். ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது இல்லையா அந்த கடகராசி அன்பர்களுக்கு. அதனால அந்த 3ஆம் இடத்துலையும் கேது இருக்கிறதுனால சில சட்ட சிக்கல்கள்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கும்போது நடந்திருக்கும். அது எல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய அந்த 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறார், 10ஆம் இடத்துல அந்த செவ்வாயும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் மூலமாக சில விரயங்கள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுடைய வேலை ஒரு நல்லபடியாக போகக்கூடிய நேரம். சில பேருக்கு இடர்பாடுகள் இருந்தால் அந்த இடர்பாடுகள் மூலமாக பெரிய ஆபத்துகள் ஒன்றும் வராது. வேலையை விடக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராது. அதனால தைரியமா இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பு சம்பந்தமான மிகப்பெரிய அளவில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த தசாபுத்தி பலன்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படி பலன்கள் எப்படி இருக்கும், நம்மளுடைய தொழிலில் மாற்றம் வருமா, படிப்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள் தீருமா அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு தெளிவு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.